வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் 400 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய தொழிற்சாலை அமைக்க ஒப்பந்தம். சான் பிரான்சிஸ்கோவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்து. தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க வருமாறு அமெரிக்க நிறுவனங்களை புலம்பெயர் தொழிலாளர்கள் வலியுறுத்த வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள். அமெரிக்க இந்திய இடையிலான வர்த்தகம் 3 மடங்கு உயர்ந்துள்ளதாகவும் பெருமிதம். நிதி மோசடி வழக்கில் தேவநாதனை மயிலாப்பூர் நிதி நிறுவனத்திற்கு அழைத்து சென்று 6வது நாளாக விசாரணை. மீதமுள்ள தங்கம், வெள்ளி எங்கே போனது என தேவநாதனிடம் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கேள்வி. தன் மீதான பாலியல் புகாரை சட்டப்படி எதிர்கொள்வேன் என்று மலையாள நடிகர் ஜெயசூர்யா உறுதி. உண்மையை விட பொய் எப்போதும் வேகமாக பரவக்கூடியது என்றும் ஆதங்கம். தமிழ்நாட்டில் விக்கிரவாண்டி, மதுரை, சமயபுரம் உள்ளிட்ட 24 சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்த கட்டண உயர்வு. ரூபாய் முதல் ரூபாய் வரை கட்டணத்தை உயர்த்தி தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் நடவடிக்கை. சுங்க கட்டணத்தை உயர்த்தினாலும் சாலைகள் மிகவும் மோசமாக இருப்பதாக வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டு. அடிப்படை வசதிகள் இல்லாததால் மதுரை எலியார்பக்தி சுங்கச்சாவடியில் பழைய கட்டணமே வசூல். வங்கக்கடலில் மையம் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை கடந்தது. மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் கடந்ததாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 25,000 கன அடியாக அதிகரிப்பு. நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் ஒகேனக்கல் அருவிகளில் குளிக்க பரிசல் இயக்க தடை விதிப்பு. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 6,396 கன அடியில் இருந்து 19,199 கன அடியாக அதிகரிப்பு. காவிரி டெல்டா பாசனத்திற்கு வினாடிக்கு 13,500 கன அடி தண்ணீர் வெளியேற்றம். ஆம்பூர் அருகே கோழி பண்ணையில் இருந்து செம்மரக்கட்டைகளை கடத்தியதில் தொடர்பு. வேலூர் கலால் டிஎஸ்பி தங்கவேல் பணியில் இருந்து நிரந்தரமாக நீக்கம். சென்னை வேளச்சேரியில் 4வது வாரமாக களை கட்டிய ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி. ஆட்டம் பாட்டத்துடன் சிறுசுகள் முதல் பெருசுகள் வரை குதூகலம். மேட்டுப்பாளையம் உதகை இடையேயான மலை ரயில் சேவை 1 மாதத்திற்கு பின் தொடங்கியது. தண்டவாள சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து மீண்டும் ரயில் சேவை தொடங்கியதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டர் விலை 38 ரூபாய் உயர்ந்து 1,855 ரூபாயாக நிர்ணயம். கடந்த மாதம் 7 ரூபாய் 50 காசுகள் உயர்ந்த நிலையில் தற்போது விலை அதிகரிப்பு. சென்னையில் நடைபெறவுள்ள ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கான புதிய அட்டவணை வெளியீடு. தகுதிச் சுற்று ஆட்டங்களுடன் போட்டி இன்று நடைபெறும் என அறிவிப்பு.
சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயத்தில் கண்கவர் சாகசங்கள். பார்வையாளர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் அசத்தல். ஃபார்முலா 4 கார் பந்தய பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட குளத்தூர் காவல் உதவி ஆணையர் சிவக்குமார் மாரடைப்பால் உயிரிழப்பு. குடும்பத்தினருக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி அறிவித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. வரும் 6ஆம் தேதி வரை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு.